யாரு வேணாலும் ஓட்டு கேட்கட்டுங்க. கலைஞர் கட்சி எதுக்கு ஓட்டுக்கு வருது? அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கும் போத கேக்குறதுக்கு? சரியா? ஊரே இருட்டா போட்டானுங்க. உலகத்துல இருக்கிற காசு பணம் பூரா அவனுங்க கிட்ட இருக்கு. அவனுங்களுக்கு எந்த தகுதியை வச்சுட்டு அவங்க குடும்பம் வந்து ஓட்டு கேக்குது? செருப்பாலதான் அடிக்கணும் அவங்களெல்லாம். என்ன பேசுங்க? சரியா? செருப்பால் அடிக்கணும். அவங்க எந்த காலத்திலயும் அவங்க கட்சி கிடையாது. அவங்க ஓட்டுங்கிறது கேட்கறதுக்கு தகுதி கிடையாது. சொல்லுங்க, நல்லா திட்டமெல்லாம் செஞ்சிருக்காங்க. அம்மா மேல் திட்டம் போட முடியுமா? எனக்கு அம்மா எதுவும் செய்ய கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு அன்னைக்கு காலம் வரையும் இன்ன வரையும் அம்மாவோட சட்டம். அம்மா வந்து ஒரு இரும்பு மனுஷி. அது வந்து நாட்டுக்காக பிறருக்காக வாழ்ந்துச்சு. அந்த தகுதி யாருக்குனாலும் இருக்கா கட்சியில? இந்திரா காந்திக்கு அடுத்தது அம்மா தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அம்மா வந்து பெண்மதியை மதிச்சாங்க, எல்லாருமே மதிச்சாங்க. இந்த திருட்டு பயிலங்க வரவே கூடாதுங்கிறேன். வந்துதான் ஊரே கெட்டு குட்டிச்சவரா போச்சு. அவங்க வந்து நல்ல நிகழ்ச்சியெல்லாம் அவங்க நடத்தினாங்க. சொல்லி சில விஷயங்கள் நல்லதை செஞ்சாங்க, சொல்லாமே நல்லதை செஞ்சாங்க. அம்மாவோட தகுதியில நிக்கிறதுக்கு யாருக்குமே ஆட்சியில சந்தர்ப்பம் கிடையவே கிடையாது. இத போய் ராமதாஸ் ஐயா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும் என்ன யாருங்கிறது. ஆமா, அவங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு தகுதி இருக்கு. ஆமா, அம்மாவுக்கு கட்சியில நிக்கிறவங்களுக்கு தகுதி இருக்கு எதையும் கேட்கறதுக்கு. கலைஞர் கட்சியில இருக்கவங்களுக்கு தகுதியே கிடையாது.